அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஓகே, ரைட். இப்போ நாங்கள் இன்றைக்கி என்னோட லெவல் 1 லெசன்ட ஃபைனல் கிளாஸில் இருக்கிறோம். ரைட். ஸோ இன்றையோட ஐடிட ஃபைனல் கிளாஸ். இதுக்கு போகிறது லெவல் 1 ஐடி கிளாஸ் நடக்காது. ஸோ லெவல் 2க்கு நாங்கள்லாம் போக போகிறோம். ரைட். அப்போ இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு லெவல் 1 இங்கிலீஷ் கிளாஸும் நடக்கும், ஃபைனல் கிளாஸ். ஸோ இன்றைக்கு நைட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இல்லாட்டி நாளைக்கு நைட்டுக்கு மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது, எக்ஸாம்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ பாஸ் ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், லெவல் 2க்கான என்ட்ரன்ஸும் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து நாங்கள் டுடேட டாப்பிக்கை பார்ப்போம். எங்களுக்கு டைம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கூகுள் ப்ரொடக்டிவிட்டி பற்றி பார்த்தோம், மற்றது ஃப்ரீலான்சிங் பற்றி பார்த்தோம், ஏஐயை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், புதிய புதிய ஏஐ டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில டீப்பான ஒரு விஷயங்களை பற்றி பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் மேலால ஒரு ஏர்னிங் சம்பந்தமா அப்படி நாங்கள் பார்த்தது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், ஒரு லைக் ஐடியில் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நெட்வொர்க்கிங் பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான டாபிக், கொஞ்சம் தியரி போகும் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் டே அப்படின்றதால இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட மெயின் கோர்ஸுக்கு 6 மந்த் கோர்ஸுக்கும் நீங்கள் என்டர் ஆகக்குள்ள இதெல்லாம் நீங்கள் டீப்பாக படிப்பீங்க, ரைட்? ஏன்னா பிகாஸ் ஐடிலையும் தியரி மேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்காமல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டீப்பான இடத்துக்கு போக இயலாது. ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், ஃப்ரீலான்சிங் பற்றி எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் நோமலா ரைட் இதில் வந்து அடித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க்கிங் அப்படின்னு அடிப்போம். நாங்கள் எங்களோட கூகுளில் நாங்கள் தேடினா நெட்வொர்க்கிங்க்கு என்ன மிஸ்டர் கூகுள் எங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். Networking is the practice of connecting people or devices to share information, resources and opportunities. அதாவது நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து நாங்கள் நிறைய டிவைசஸ், மக்களை எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறதை தான் நாங்கள் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் பார்த்தோம், ரைட்? இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், ஏன்னா இது இன்றைக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் கடைசி நாளில் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலத்து ஐடி வேர்ல்டில் நெட்வொர்க்கிங் தெரியாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் சைபர் செக்யூரிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் கட்டாயமாக வரும் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாத்தையும் படித்து கொள்ளுங்க, ரைட்? இப்போ நாங்கள் வந்து நார்மலாக இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் எடுத்தா விளங்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்ணுறது. ஒரு இமேஜாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது தான், ரைட்? இந்த மாதிரி ஒரு இமேஜ் எங்களுக்கு ரெஃபரன்ஸாக எடுக்கலும் நிறைய சாதனங்களை மக்களோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து ஒரு தெளிவான ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. இதில் நாங்கள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இன்டர்நெட், அதுக்கு போகிற ஃபயர்வால், அதுக்கு போகிற வயர்லெஸ் ரவுட்டர். இப்போ இன்டர்நெட் அப்படின்றது வந்து நாங்க எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த டேட்டா இல்லை, ரைட்? நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த டேட்டாவை இல்லை வந்து நாங்க இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நெட் அப்படின்றது வந்து நிறைய வலைப்பின்னல்கள். அதாவது இப்ப நீங்க உங்களோட போனை ஒரு ப்ளூடூத் டிவைஸோட, ஒரு உங்களோட ஏர்போர்ட்ஸோட இல்லாட்டி பட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அதோட நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க அப்படின்றால் அந்த மாதிரி நிறைய சாதனங்கள், நிறைய ப்ளூடூத் டிவைசஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ அது மொத்தத்தையும் நாங்க எடுத்து அது ஒரு இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம், சரியா? ஒன்றோட ஒன்று இன்டர்மீடியட்டா கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய விஷயங்கள், சரியா? இப்போ நீங்க அதுக்கு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், ரைட்? அதாவது உங்களோட மொபைல் ஃபோன்ல நீங்க ஐஎஸ்பி வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஐஎஸ்பின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உங்களோட சிம், டயலாக், ஹச், மொபிட்டல், ஏர்டெல், இந்த சிம் தான் அந்த ஐஎஸ்பி. அந்த ஐஎஸ்பி வந்து இப்போ நீங்க எங்கே இருக்கிறீங்க?
கலம்புல ஒருத்தர் கேண்டில் ஒருத்தர் நீங்க அவங்களோட கால் பேசுறீங்க அப்படின்னா உங்களோட இந்த நெட்வொர்க் வந்து இங்க கிட்ட இருக்கிற டவர்ல கனெக்ட் ஆகும். அதாவது நீங்க சொல்லுவீங்கன்னா சிக்னல் அந்த டவர்ல கனெக்ட் ஆகி ஸோ அது வந்து ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ் மூலமா அப்படி இப்படி போயிட்டு அங்க இருக்கிறவங்களோட கால் கனெக்ட் ஆகி இப்படி நீங்க வந்து இன்டர்மீடியட்டா கனெக்ட் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது. ஸோ இதைத்தான் நாங்க இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த இன்டர்நெட்டுக்கு நடுவில் ஃபயர்வால் ஃபயர்வால் அப்படின்றது வந்து தீச்சுவர் அப்படின்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோம். இந்த தீச்சுவர் என்ன பண்ணும்னா இதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நாங்க இதெல்லாம் டீப்பா படிக்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, இதை நாங்க என்ன டீப்பா படிக்க போறோம் நாங்க ஒயிட் போர்ட்ல படிப்போம். இப்ப இந்த இன்டர்நெட்டுக்கு வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணிட ஏலா. அடுத்தது வந்து நாங்க இந்த இன்டர்நெட்ல இருந்து டேட்டாஸ் எல்லாம் திருடிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு ஃபயர்வாலை வந்து ஒரு பாதுகாப்பு சுவர் ஒன்று அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பத்தி நாங்க படிப்போம். இதெல்லாம் ஏன் நாங்க படிக்கிறோம்னா கட்டாயம் தேவை ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வேர்ல்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, இதை நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் போடுறேன். இந்த தியரி எல்லாம் உங்களுக்கு நான் முதல்ல எடுத்துட்டு வரது. அப்ப வயர்லெஸ் ரவுட்டர், அதாவது ரவுட்டர்ண்டேலும் ரூட்டர்ண்டேலும் ரவுட்டர் அப்படின்றது வந்து நீங்க யூஸ் பண்றீங்க தானே வீட்டுல வைஃபை ப்ராட்பேண்ட், அது இல்ல ரவுட்டர். சரி, அது ஒரு அக்சஸ் பாயிண்ட் தான். ரவுட்டர் அப்படின்றது வந்து ஒரு பாதையை கிரியேட் பண்றது இல்லாட்டி வழிப்படுத்தி அப்படின்னு நாங்க சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது இந்த நெட்வொர்க் இந்த ஆளோட தான் கனெக்ட் பண்ணணும்னு பாதையை சீராக்குறவர் தான் ரவுட்டர். நான் அந்த கோல் எக்ஸாம்பிளே சொல்றேன். கோல் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு நீங்க கால் பண்றது ஒரு நம்பர் அடிச்சு கால் பண்றீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் ரிசீவ் ஆகும். ரைட்டா, சோ அந்த நம்பர் இருக்கிறவருக்கு ரிசீவ் பண்றதை தான் இந்த ரவுட்டர் பார்க்கும். சரியா, அப்ப இது வந்து கோலுக்கு இதெல்லாம் வேலை செய்யாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு விளங்குறதுக்காக நான் சொன்னது. சரியா, இப்ப இந்த ரவுட்டர் இல்லைன்னு சொன்னா உங்களோட கோல் யார் யாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியா, இப்பதான் நாங்க அப்படியே இன்டர்நெட்குள்ள கொண்டு வர போறோம். கொண்டு வரத்தோட இந்த நெட்வொர்க்கிங் வேர்ல்ட பத்தியும் பார்ப்போம், சைபர் செக்யூரிட்டி பத்தியும் பார்ப்போம். உங்களை நீங்க எப்படி சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ்ல, அதாவது இந்த ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி விஷயங்கள் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்றது எப்படின்றதையும் நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கிளாஸ், கட்டாயமா எல்லாரும் ஃபோக்கஸ்ட் ஆயிருங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களோட மெயின் கோர்ஸ்ல, அதாவது லெவல் 2ல இருந்து 6க்கு வந்து நாங்க மெயினா படிப்போம். ஸோ அதெல்லாம் டீப்பா படிப்போம். இன்றைக்கு நாங்க பேசிக் தியரிஸ் தான் பார்க்க போறோம். ரைட்டா, அப்ப நான் இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு ஒயிட் போர்டை ஸ்விட்ச் பண்றேன் ஸ்டூடெண்ட். ஸோ அதால நீங்க வந்து கொஞ்சம் டீப்பா படிச்சு கொள்ள முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து எங்களோட ஒயிட் போர்டு விளங்குது அப்படின்னு நினைக்கிறேன். விளங்கலைன்னா கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ரைட், ஓகே.
பேசுறதும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்க ஓகே, சின்ன இஷ்யூ ஒன்று ரொட்டேட் ஆகிக்குதுன்னா ரைட், நான் அதையும் பார்க்குறேன். இப்ப கேக்குதா? ஓகேவா? கேக்குது. அகாடமி லோகோ அண்ட் அது ஆப்போசிட்லயா விளங்குது, ரொட்டேட் ஆகியா விளங்குது? இல்ல சரியா தான் விளங்குது. ரைட், ஓகேண்ணா. எழுத்தெல்லாம் நேரா தானே இதுண்ணா? ஓ. தெளிவா தானே விளங்குது இது? ஹலோ. ரைட், ஓகே. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இவ்வளவு நாளைக்கு நான் ஒயிட் போர்ட்லாம் யூஸ் பண்ணல, பிகாஸ் வந்து பெருசா தியரி எல்லாம் தேவைப்படல. பட் இப்போ வந்து கட்டாயமா ஒரு முக்கியமான விஷயம் நாங்க படிக்கவே வேணும். ரைட், இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா, இப்போ நாங்க சொன்ன மாதிரி தான் இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. ரைட், இது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொன்னால் இந்த நெட்வொர்க்குள்ள சின்ன 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 வலை அமைப்புகளை நாங்க பார்த்துக்கொள்ள இயலும். ரைட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குளோப் தான் நெட்வொர்க். சரியா? இப்ப இதுக்குள்ள எங்கட கண்ட்ரி வந்து இது இந்த நெட்வொர்க்குள்ள வருதுன்னா இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் நாங்க அக்சஸ் பண்ண இயலும். சரியா? இப்ப இதுதான் ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் அப்படின்றது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க யோசிக்கலும், என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெப் டிசைனிங் பத்தியும் பார்ப்போம், அதுல நாங்க டீப்பா பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு யூடியூப் வீடியோ பிளே ஆகுது. அதாவது இந்த இடம்னு சொல்றது இது ஒரு கண்ட்ரி. சரியா? சும்மா சொல்லுவாங்க அமெரிக்கான்னு சொல்லி. அமெரிக்கால வந்து ஒரு யூடியூப் வீடியோ, இப்ப எங்கட யூனிசோட வீடியோவோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்கால இருந்து பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறாரு. சரியா? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கால இருந்து பாக்குறாரு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து பாக்குறாங்க. இது அவ்வளவு பேருடையும் இந்த யூடியூப் வீடியோ வந்து ஒரே வீடியோ தான். சரியா? இது அவ்வளவு பேருக்கும் வந்து ஒரு வீடியோ தான் காட்டுது. பட் இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வீடியோ காட்டினத்துக்கு அந்த அவ்வளோ பேரும் பார்க்கிற இடம் வித்தியாசம். ரைட்டா? இப்ப அதாவது நீங்க வந்து ஒரு பென்டிரைவ் வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பென்டிரைவ்ல வந்து நீங்க ஒரு படத்தையோ ஒரு வீடியோவையோ ஒரு ஃபைலையோ நீங்க ஏத்தி அந்த பென்டிரைவை நீங்க உங்களோட கம்ப்யூட்டருக்கோ எதுலயோ கனெக்ட் பண்ணி நீங்க அதை வந்து வியூ பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த பென்டிரைவ்ல இருந்து இதுக்கு வந்துச்சு. ரைட், அவ்வளவுதான் விஷயம். இதே நீங்க இத வந்து நாங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து அதான் இந்த யூடியூப்ன்ற விஷயம் அதுக்கு வாரேன். ரையா? அப்ப அதுல இருந்து அக்சஸ் பண்ணக்குள்ள இந்த ஸ்ரீலங்கால இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னா அந்த இடம் எப்படி ரன் ஆகும், அதுக்கு தான் அந்த வாரன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த யூடியூப் ஃபீடர் இருக்கிறோமே, அதாவது யூடியூப்ல அந்த நீங்க அந்த வீடியோ பாக்குற அந்த ஃப்ரண்ட், சரியா? அந்த யூஐ, சரியா? அந்த இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து நீங்க அந்த வீடியோ எப்படி கிளிக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ வந்து இப்படி பிளே ஆகும். ரைட்டா? அந்த வீடியோ பிளே ஆகக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஒரு சர்வரை போயிட்டு கனெக்ட் பண்ணும். ரைட்டா? ஒரு டேட்டா பேஸ் சர்வரை போயிட்டு கனெக்ட் பண்ணும்.
அந்த டேட்டா பேஸ்ல இந்த சர்வருக்கு போயிட்டு அந்த வீடியோ என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே இந்த யூடியூப்ல காட்டும். ரைட்டா, இப்படிதான் நடக்கிறது. அதாவது அந்த பென் டிரைவை நீங்க ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோனுக்கோ ஒரு இதுக்கோ கனெக்ட் பண்ணி நீங்க பாக்குற மாதிரியே இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோவும் இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். சர்வர்ன்றது பெருசா ஒண்ணும் இல்லை, ஒரு பெரிய ஸ்டோரேஜ். ரைட்டா, அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து போயிட்டு எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும். ரைட்டா, இப்போ பென் டிரைவ் அப்படின்றது ஒரு பிசிக்கல் டிவைஸ். ரைட், நாங்க இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த சர்வர் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுக்கும் இடையிலேயே எந்த விதமான பிசிக்கல் கனெக்ஷனுமே இல்லை. நாங்க லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்ல பென் டிரைவை கொண்டு வந்து டிரெக்டா அடிக்கிறோம். இந்த இடத்துல நாங்க டிரெக்டா எதையுமே கனெக்ட் பண்ணல. பட் இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த சர்வர்ல இருந்து எப்படி இந்த வீடியோ இங்க வருதுன்னு சொன்னா இந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் இல்லாட்டி மேக கணிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல தான் எங்களுக்கு வருது. ரைட்டா, இப்ப இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் நான் என்னதுக்கு இங்க கொண்டு வந்தேன்னு சொன்னா இது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது இந்த இந்த ஐடி வேர்ல்டுல கிளவுட் இல்லாம ஐடியே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப ரன் ஆகுது. ரைட்டா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களோட போன்ல இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு போன் சொல்லுவாங்க. உங்களோட ஆண்ட்ராய்டு போன் சொன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு போன்ல வந்து கட்டாயமா ஒரு ஆப் ஒன்றிக்கும் கூகுள் டிரைவ்னு சொல்லுவோம். சரியா, ஆப்பிள்ட வந்து ஆப்பிள்ட கிளவுட் இருக்குது. சரியா, ஐக்ளவுட்னு நாங்க அதை சொல்லுவோம். ஐக்ளவுட் இருக்குது. அடுத்தது வந்தோம்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் அப்படின்ற ஒரு கிளவுட் இருக்குது. சரி, எழுத்தெல்லாம் அங்கிட்ட போறதை பத்தி யோசிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆங்கிள் கொஞ்சம் குழம்பிக்கிறேன், சும்மாவே அப்படிதான் விஷயம் இறங்கினா. சரி, ரைட். இப்போ வந்து அடுத்த விஷயம் ஒன் டிரைவ். ஓகே, கூகுள் டிரைவ் சரி, ஐக்ளவுட் சரி, ஒன் டிரைவ் சரி. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் டெராபாக்ஸ். டெராபாக்ஸ் எங்கட சில பாய்ஸுக்கு தெரிஞ்சுது. ரைட், டெராபாக்ஸ். அடுத்த விஷயம் என்னது, இப்ப இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போயிடும். இதெல்லாம் அப்படி என்னன்னு சொன்னா எங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் சப்ளை பண்ற ஒவ்வொரு கம்பெனிஸ், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெராபாக்ஸ், அது உண்மையில எனக்கு என்னன்னு தெரியா, ஏதாவது ஒரு கம்பெனி உண்டு. அப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஸ்டோரேஜை சப்ளை பண்ணுது. எப்படி சப்ளை பண்ணுதுன்னு சொன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிசிக்கலான டேட்டா சென்டர் உண்டு ஈகுது ஸ்டூடெண்ட். ஒரு பெரிய டேட்டா சென்டர் உண்டு. அப்படின்னு சொன்னா நீங்க பென் டிரைவ்ல ஒரு 32 GB பென் டிரைவ்ல வந்து ஒரு 32 படம் ஏத்தேலுன்னு வைப்போம். 1 GB படம் 32 ஏத்தேலுண்டா இவன் வந்து ட்ரில்லியன் கணக்குல வந்து டேட்டாஸ் வச்சுப்பான். அப்ப அந்த ட்ரில்லியன் கணக்குல டேட்டாஸ் வைக்கிறதுக்கு நாங்க அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கணும். சோ இவங்க டேட்டா சென்டர்ஸ் அடிப்பாங்க. அந்த டேட்டா சென்டர்ஸ்குள்ள நிறைய சர்வர்ஸ், அந்த சர்வருக்கு எல்லாம் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ்ல டேட்டா இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து வச்சுப்பாங்க. சரியா, இந்த டேட்டா பேஸ், இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து இருக்கும். ரைட்டா, இப்ப இந்த ஏசியா அப்படின்ற கண்டத்துக்கு, ஏசியா அப்படின்ற அந்த சரௌண்டிங்க்கு வந்து பொதுவா வந்து இந்தியாவும், சரியா, அடுத்தது வந்து சிங்கப்பூர், இந்த ரெண்டு நாட்டிலையும் சர்வர் செய்யுது. மெக்சிகோல அப்படி இப்படி ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க டேட்டா பேஸ், டேட்டா சென்டர்ஸ் வச்சுப்பாங்க. அண்ட் அமெரிக்காக்குன்னு சொல்லி, அமெரிக்கா இப்ப பெரிய ஒரு இடம் தானே, ஸோ அமெரிக்கா உள்ளுக்கே 4-5 இடத்துல சர்வர்ஸ் அவங்க டேட்டா சென்டர்ஸ் வச்சுப்பாங்க. இப்ப இப்படியெல்லாம் ஏன் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த வீடியோவை நீங்க யூடியூபுக்கு அப்லோட் பண்ணத்தோட, ரைட்டா, அப்லோட் பண்ணத்தோட அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிட்ட இருக்கிற சர்வர், ஏசியான்னு சொன்னா இந்தியாவோ சிங்கப்பூர், எந்த சர்வர் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த சர்வருக்கு அப்லோட் ஆகி அப்படியே எல்லா சர்வருக்கும் பரவும். இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கும் ஸ்டூடெண்ட். சரியா, அப்ப எல்லா சர்வருக்கும் பரவும். சோ அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து கொள்ள முடியும் மாதிரி இருக்கும். இவ்வளவு சர்வர்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்ப நான் வைஃபை ரவுட்டரை கொண்டு வரேன். வைஃபை ரூட்டர்னு சொல்லு. சரியா, இவ்வளவு எல்லாம் தெளிவா எழுதுவாங்க, நாங்க இப்படி பொக்ஸா எழுதுவோம். ரைட்டா, இந்த வைஃபை ரவுட்டர்ல வந்து இல்லாட்டி ரூட்டர்ல வந்து இந்த மாதிரி சிக்னல் ஆரம்பிக்கும். நீங்க தூரம் போக 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 போக, அதாவது நெட்வொர்க், இந்த பெரிய டவர் ஒன்று வச்சுப்பான் தானே, பெரிய டவர் ஒன்று, அந்த டவர்ல இருந்து இந்த ரவுட்டர் வந்து இல்லாட்டி ரூட்டர் வந்து எவ்வளவு தூரம் ஆகுது. ரவுட்டர் இல்லை உண்மையிலே, நாங்க வந்து இப்ப டயலாக்ல சொன்னா ஹோம் ப்ராட் பேண்ட் அப்படின்ட்டு அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சோ இது ஒரு நெட்வொர்க் எக்ஸஸ் பாயிண்ட் உண்டு, அவ்வளவுதான். இதை வந்து நாங்க எக்ஸஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா,
அப்ப நாங்க வந்து இப்ப உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி வைஃபை ரவுட்டர்னே சொல்லுவோம். சோ இப்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த டவரை விட்டு இது எவ்வளவு தூரம் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த சிக்னல் வந்து குறையுது. சரியா? நீங்க ரவுட்டர் பாவிச்சா தெரியும். அவ்வளவு தேவையில்லை. மொபைல் போன் எடுங்களேன். மொபைல் போன்ல வந்து நீங்க ஒரு காட்டு ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வில்லேஜஸ் ஆன ஏரியாவுக்கு போனீங்க, சிக்னல் பெருசா கிடைக்கலன்னு சொன்னா, இந்த படத்துல காட்டுற மாதிரி இப்ப இது போன்னு சொன்னா இந்த போன் எப்படி தூக்கி மேல 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 தூக்கி பிடிச்சி மலைக்கோசை மரத்துக்கோசை ஏறி சிக்னல் தேடுவாங்க. ஏன் அது மேல பிடிக்கிறதுன்னு சொன்னா, இந்த சிக்னல் வேவ்ஸ் இப்படி ரன் ஆகக்குள்ள அந்த இடத்துல மரங்கள் அது இதுன்னு ஈக்கக்குள்ள எங்களுக்கு வந்து நடுவில் ஒரு டிராபிக், நடுவில் அந்த வேவ்ஸ் வந்து உடையும் வந்து கொள்ளலாமே. ஸோ அது மிச்சம் தூரத்துல இப்ப கிளம்பு மாதிரி இடம்னு சொன்னா கிட்ட 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 டவர்ஸ் வச்சுப்பாங்க. அப்ப இந்த ரேஞ்ச் முடிய அடுத்த டவர், இந்த ரேஞ்ச் முடிய அடுத்த டவர் கனெக்ட் ஆகிக்கொண்டே போகும். பட் அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல வந்து அந்த மாதிரி டவர் அடிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை. ஸோ அதால வந்து எங்களுக்கு நெட்வொர்க் ஸ்லோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோனஸ் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இத்தனை டேட்டா சென்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. அண்ட் நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவுமே இந்த அவ்வளோ டேட்டா சென்டர்ஸ்லயும் இந்த அவ்வளோ சர்வர்ஸ்லயும் இந்த அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லயும் வந்து சேவ் ஆகும். ரைட்? அவ்வளோ இடத்துலயுமே சேவ் ஆகும். அப்ப நீங்க வந்து இங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற கிட்ட இருக்கிற சர்வருக்கு அது கனெக்ட் ஆகி டக்குன்னு அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து காட்டும். ஃபாஸ்டா லோட் ஆகும். இல்ல அமெரிக்கால மட்டும்தான் அந்த டேட்டா இருக்குதுண்டா, இது இப்படி போயிட்டு அமெரிக்கால இருந்து எடுத்துக்கொண்டு இப்படி வாரத்துக்குள்ள சரி நீங்க அந்த வீடியோ யூடியூபே பாக்க மாட்டீங்க. அப்ப யூடியூப்க்கு மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ரைட், பேக் டு த பாயிண்ட். நாங்க வந்து விஷயத்துக்கு வரோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளவுட் ஸ்பேஸ் அப்படின்றது. ஒரு மேக கணினி, மேக என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உண்டு. ஏன்னா அதுக்கு மேகம் அப்படின்னு கிளவுட்னு பேர் வச்சுக்கிறோம்னு சொன்னா அது வந்து ஒரு பிசிக்கலான டச்னஸ் ஒன்று இல்லை. இப்ப மேகம் எப்படி இருக்குது வானத்துல, மேகத்துக்கு நாங்க என்ன தூண் கொடுத்திக்கிறோம், சரியா? மேகம் மாதிரி இல்ல, வேற நம்ம மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை உடச்சு வச்ச மாதிரி. இந்த மேகம் வந்து வானத்துல இப்ப நாங்க இதுக்கு கம்பி கட்டி ஏத்தி வச்சுக்கிறோம் இப்படி ரெண்டு பக்கம் சப்போர்ட்டுக்கு இல்ல. அது ஒரு மிராக்கிள். அது வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன் ஒன்று இல்லாம இருக்குதுன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உண்டுன்றதுக்காக தான் அந்த மேகம் அப்படின்ற விஷயத்த ரூம் போட்டு யோசிச்சு அவனை வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்ப நாங்க அதெல்லாம் தேட தேவையில்லை. இப்ப இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ள வருவோம். இப்ப இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது சின்ன விஷயம். நான் சொன்ன யூடியூப் வீடியோ சேவ் பண்ற மாதிரி விஷயம் உண்டு இல்ல. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நாங்க வெர்ச்சுவல் மெஷின்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. சரியா? வெர்ச்சுவல் மெஷின், விஎம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெர்ச்சுவல் மெஷின் அப்படின்றது வந்து ஒரு பிசிக்கலா இல்லாத ஒரு மெஷின், அதை நாங்க யூஸ் பண்றோம். அதுதான் வெர்ச்சுவல் மெஷின். ரைட்டா? இப்ப எங்கட கேமர்ஸ்க்கு தெரியும். பொதுவா வந்து இப்ப ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து லேப்டாப்ல போட்டு விளையாடுறவங்களுக்கு தெரியும் ப்ளூ ஸ்டாக்ஸ். சரி, அதாவது ஷார்ட்டா எழுதுன ஸ்டூடெண்ட் பெருசா எழுதி கொண்டு போகுது. ப்ளூ ஸ்டாக்ஸ தெரியும், இல்லாட்டி நொக்ஸ தெரியும். மத்த எமுலேட்டர் பேர்லாம் எனக்கு டக்குன்னு வருது இல்ல, மறந்துட்டு. சோ நான் சொன்ன அந்த வேர்டு எம்யூலேட்டர். எமுலேட்டர் அப்படின்றது வந்து உங்களோட சிஸ்டம்குள்ள ஒரு வர்ச்சுவலான சிஸ்டம் கொண்டு வந்து வைக்கிறது. ரைட்டா? அந்த சிஸ்டம் வந்து உங்களோட உள்ளுக்கு இருக்கிற அந்த உங்களோட விண்டோஸ் பிசிலயோ உங்களோட இதுலயோ வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்காது. பட் நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? இதெல்லாம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கால தான் நடக்குது. இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு உங்களோட லேப்டாப் வந்து ஒரு லோ எண்ட் பிசி, ஒரு 4 GB ரேம், சரியா? அடுத்தது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது, ஒரு எத்தனையோ ஜிபி ஹார்ட் டிஸ்க் உண்டு. ப்ரொசஸர் வந்து ஒரு பென்டிஎம் கோர் ப்ரொசஸர் உண்டு, இல்லாட்டி அந்த காலத்துல வந்து ஏதாவது இன்டெல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஜென் ப்ரொசஸர் ஒன்று வச்சால், இந்த ப்ரொசஸர் இருக்கிற ஒரு இதுல வந்து நீங்க உதாரணத்துக்கு பெரிய கேம் எல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஒரு எஸ்பர்ட் மாதிரி ஒரு கேம் உண்டு. இல்லைன்னு சொன்னா கேர்ள்ஸ் இந்த கேம் எல்லாம் தெரியாது யோசிக்க வேண்டாம். இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல விளையாடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு ஆகிற மாதிரி கேம். ஸோ இந்த எஸ்பர்ட் இல்லாட்டி சிம்பிளா சொன்ன ஆங்கிரி பேர்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு ஹெவியான கேம் உண்டு. ரைட்? இப்போ நீட் ஃபார் ஸ்பீட் அந்த மாதிரி ஒரு கேம் ஆகிக்கலாம். இல்லாட்டி நாங்க ஹெவியா போனோம்னு சொன்னா ஜிடிஏ மாதிரி கேம் ஆகும் கேள்வி. சரியா? அப்படி ஒரு கேமை வந்து நீங்க உங்களோட நார்மலான லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸை வச்சுக்கொண்டு, அதாவது இந்த மாதிரி உங்களோட லேப்டாப்ட ரிக்குவயர்மெண்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க விளையாடவே இயலாது. ரைட்டா? விளையாடவே இயலாது.
இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த விஎம் வந்து உங்களோட லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. போனுக்கு இல்லையான்னு கேட்டா போனுக்கு ஐ திங்க் இது வேலை செய்து அது சில பல வேலைகள் நாங்க பார்த்து எடுக்க வேண்டியதால நான் வந்து எத்திக்கலான வேலையை சொல்லி தரேன் லேப்டாப்க்கு கம்ப்யூட்டர். அப்ப இந்த விஎம் இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு ஆப் ஒன்று ரைட். நீங்க வந்து நார்மலா ஒரு ஆப் ஒன்று நீங்க போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ள ரைட். அந்த விஎம்ல வந்து இப்ப இந்த விஎம்டா என்னென்ன சொல்லிருக்கேன் அவனோட கம்ப்யூட்டருக்குள்ள ரைட்டா, உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அதான் சிம்பிளா சொன்ன வர்ச்சுவல் மிஷின். அதாவது இது பிசிக்கல் மெஷின். அந்த பிசிக்கல் மெஷினுக்குள்ள ஒரு மாய மெஷின் உண்டு சரியா. ஒரு மாயமான ஒரு மெஷின் ஒன்றை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த மெஷினுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பெக்ஸி, உதாரணத்துக்கு நல்ல ஒரு ப்ரொசஸர், நல்ல ஸ்டோரேஜ், நல்ல கிராஃபிக் கார்டு இந்த மாதிரி வச்சுப்பேன் ரைட்டா. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இந்த இடத்துல அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ல உங்களோட கீபோர்ட் சரியா, எலி கடிச்ச கூடு மாதிரி இல்லை சரி, கீபோர்ட் தான் ஸ்டூடெண்ட் நம்புங்க அது கீபோர்ட். அப்ப கீபோர்ட் இந்த இடத்துல வந்து ஒரு மவுஸ் ரைட்டா. அப்ப கீபோர்ட் மவுஸ் இது ரெண்டையும் இன்புட் பண்ணி நீங்க இதை எக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் வரும் வந்து இப்ப உங்களுக்கு இது என்னன்னு விளங்கிக்கும். ஒரு சர்வர் உண்டு, ஒரு டேட்டா சென்டர். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயங்களை கொண்டு உங்களுக்கு தருவான். நீங்க ஜஸ்ட் உங்களோட ஸ்கிரீன்ல இப்படியே அதை பிளே பண்ணுவீங்க. இதுக்கு என்ன வேணும்? இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் சரியா. இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அதோட இல்லாட்டி நாங்க டேட்டா கனெக்ஷன் சொல்லுவோம் ரைட்டா. டேட்டா இருந்தா வந்து எங்களுக்கு இந்த தரவுகளை எடுத்து அனுப்புறது விளங்கும். இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட போன்ல மேல வந்து கொஞ்சம் புதிய போன்ல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களோட டேட்டா கனெக்ட் பண்ணதோட இப்படி ஒரு அம்புக்குறி, இப்படி ஒரு அம்புக்குறி, இது விளங்கும். இது ஏன்றது இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும். உங்களோட போன்ல இந்த டேட்டா போகுது, அதே மாதிரி உங்களோட போனுக்கு டேட்டா டவுன்லோடும் ஆகுது. இந்த அப்லோட் டவுன்லோட் ப்ராசஸ் தான் அந்த இடத்துல காட்டுறது. ஸோ எல்லா இடத்துலயுமே இது நடக்கும். நான் இப்ப யூடியூப்ல வீடியோ பாக்குறேன், எனக்கு அந்த வீடியோ வந்து பிளே ஆகுது, அப்லோட் சரி, இந்த டவுன்லோட் சரி. நீங்க எங்க அப்லோட் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரிக்வஸ்ட் அனுப்புறீங்களே, அந்த ரிக்வஸ்ட் அனுப்புறீங்க தானே அந்த யூடியூப் சர்வருக்கு. அப்ப அந்த யூடியூப் நெட்வொர்க்குக்கு நீங்க அனுப்பக்குள்ள உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ இங்க வந்து பிளே ஆகும் போது அதுல ஒவ்வொரு எம்பிக்கும் உங்களோட போன்ல இருக்கிற எம்பிஸ் வந்து அப்லோட் ஆகும். அதாவது அதை வந்து கொண்டு டவுன்லோட் பண்ணி பண்ணி தான் உங்களுக்கு காட்டும் சரியா. அந்த ஸ்ட்ரீமிங், அதை நாங்க ஸ்ட்ரீமிங் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரீமிங் நடக்கிறதால தான் அந்த அப்லோட் டவுன்லோட் எல்லாம் நடக்குது. எல்லா இடத்துலயும் நீங்க இன்டர்நெட் எக்ஸஸ் பண்றீங்கனால உங்களோட போன்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட் போகும், உங்களோட போனுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகும் ரைட்டா. அப்ப இதைத்தான் நாங்க வந்து நார்மலா வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வர்ச்சுவல் மெஷினை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு உங்களுக்கு கேம்ஸ் கேளும். பொதுவாக நாங்கள் வர்ச்சுவல் மெஷின் பாவிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. அதாவது எந்த மாதிரி ஓஎஸ்ன்னு சொன்னா லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ் சரியா. லினக்ஸ்ல வந்து முக்கியமா கலி லினக்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கலின்ற பேர் தெரிஞ்சுக்கும், பொதுவாக நாங்கள் ஹேக்கிங் உபயோகிக்கிறேன்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப அந்த மாதிரி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இந்த வர்ச்சுவல் மெஷின். ஏன்னு சொன்னா லேப்டாப்ல ரிக்குவயர்மெண்ட் போதாததாலயா அப்படின்னு கேட்டா அது ஒரு ரீசன். இந்த கலி லினக்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஹேக்கிங் பர்பசஸ்க்கு யூஸ் பண்றதால இங்க சொல்லலாது. ஒரு சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க இந்த ஓஎஸ் யூஸ் பண்றதால இது என்னன்னு தெரியாது பெருசா குழப்பிக். ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ். அப்ப இதை நாங்க யூஸ் பண்றதால எங்களோட பிசிக்கல் மெஷின்ல இருக்கிற பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சும்மா சரி நாங்க ஒரு ஒரு அட்டாக்கரை ஒரு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு ஏதாவது வைரஸ் அந்த மாதிரி அதால ரிட்டர்ன் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களோட பிசிக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் ஆகிச்சுன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டரை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். இதே இந்த மாதிரி விஎம்ல வர்ச்சுவல் மெஷின்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்றதால அந்த வர்ச்சுவல் மெஷினை மட்டும் டேமேஜ் பண்ணிட்டு அது போய்த்திரும். ஸோ எங்களோட பிசிக்கல் ஹார்ட்வேருக்கு ஒன்றும் ஆகாது சரியா. இப்ப இந்த இடத்துல வந்து அப்ப அந்த வர்ச்சுவல் மெஷின் அக்சஸ் பண்ணிச்சு, வர்ச்சுவல் மெஷினுக்கு நீங்க வந்து இது போட்டீங்க அப்படின்னு சொன்னா வைரஸ் அடிச்சிச்சுன்னு சொன்னா அது அந்த சர்வரை போய்த்து அடிச்சிருந்தானேன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நான் இப்ப வரேன் ரைட்டா. இப்ப இந்த வர்ச்சுவல் மெஷின்ல வந்து இப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி வைரஸ் ஏதாவது அடிக்குதுன்னு சொன்னால் அது எப்படி அங்க தாக்காம தடுக்கிறது அப்படின்னு சொன்னா இதை விளங்குறதுக்காக மட்டும் சொல்றேன். 100% இது ட்ரூ இல்லை, உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக சொல்றேன். அந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த ஃபயர் வால்
ஆன்டிவைரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ரைட். ஃபயர்வால் அப்படின்றது ஒரு ஒரு சுவர் மாதிரி. ரைட்டா? ஒரு சுவர் மாதிரி அதை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும்னா, இப்ப நான் தெளிவான கான்செப்டுக்கு வரேன். உங்களோட இன்டர்நெட் நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டா இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அது இது எல்லாம் இந்த இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டா. இப்ப இந்த இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு அனுப்பும் போது நடுவுல இந்த சுவர் இருக்கு. ரைட்டா? இப்ப இந்த ரவுட்டர் மூலமா அதை யாருக்கு போயிட்டு சேரணுன்ற மாதிரி அது வந்து உங்களோட போனுக்கு லேப்டாப்புக்கு வந்து சேருதுன்னு வைப்போம். இந்த ப்ராசஸர் விடுவோமே, இந்த பக்கத்தை நாங்க விடுவோம். இந்த இன்டர்நெட்ல இருந்து இந்த இடத்துக்கு டேட்டா வரக்குள்ள நீங்க இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது போயிட்டு எடுக்கும், எடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பும். இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத டேட்டாஸ இல்லாட்டி இந்த வைரஸ் அந்த மாதிரி மேல்வேர் அப்படின்ற வைரஸ் எல்லாம் மேல்வேர் உள்ளுக்கு வரும். சரியா? மேல்வேர் அப்படின்னா எனக்கு தமிழ் மாதிரி நான் ஞாபகம் தான் சொல்றேன். சரியா? அந்த மாதிரி ட்ரோஜன் ஐடியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா அதுகள் எல்லாம் வந்து இந்த இன்டர்நெட்டை போயிட்டு அக்சஸ் பண்ணாமலோ இல்லாட்டி இந்த இன்டர்நெட் மூலமா யாராவது அனுப்பினா கூட அது எங்கட டிவைஸை வந்து அக்சஸ் பண்ணாமலோ நடுவுல ஃபில்டர் பண்ணும் இந்த ஃபயர்வால். ரைட்டா? இப்ப இந்த ஃபயர்வால் அப்படின்னா செங்கல் போட்டு விட்டு கட்டுற மாதிரி ஒரு சுவரை கட்ட மாட்டாங்க. அது சாஃப்ட்வேராகவும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஹார்ட்வேராகவும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர்னு சொன்னா இந்த இன்டர்நெட்டை நீங்க அக்சஸ் பண்றதுக்கு நடுவில் ஏதாவது ப்ரோட்டோகாலிக்கும் ஏதாவது வழிமுறைக்கும் அந்த வழிமுறைக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆப் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இல்லன்னு சொன்னா ஹார்ட்வேர்னு சொன்னா அதுக்கு பிசிக்கலா ஒரு டிவைஸ் ஒன்றை வச்சு உதாரணத்துக்கு இந்த இன்டர்நெட்டை வந்து நடுவில் ஏதாவது ஒரு ஃபயர்வால் டிவைஸ் மூலமா எங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அது நடுவில் இருந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ரைட். இந்த ஃபயர்வாலோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ரைட்டா? அப்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப அப்படியே இன்னொரு டாபிக்கு போறேன். இந்த இன்டர்நெட் அது இது எல்லாம் இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் என்னன்னா நெட்வொர்க்கிங்கும் நெட்வொர்க்கிங் அட்டாக்ஸ்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்றது எப்படின்றதும் தான் இன்றைக்கான டாபிக்கா இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்டா? இப்ப நீங்க வந்து இன்டர்நெட் அப்படின்ற போல எல்லாத்துலயுமே ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று பிளஸ், இன்னொன்று மைனஸ். இந்த பிளஸ் சைடுக்கு நாங்க அதை யூஸ் பண்ணியும் மைனஸ்ல மாட்டிக்கொள்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து இன்டர்நெட்டை போய் யூஸ் பண்ற புள்ள உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாம இல்ல விஷயங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இதுல வந்து நாங்க எப்படி போயிட்டு வலையில மாட்டிக்கொள்றோம் அப்படின்றதையும் நாங்க பார்த்துட்டு அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்றதையும் நாங்க பார்க்க போறோம். ரைட்டா? அப்ப இன்டர்நெட் மேக கணிமை அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். விஷயமா தான் இதெல்லாம் டீப்பா நாங்க எங்களோட மெயின் கோர்ஸ்ல படிப்போம். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க படிக்க போறீங்க. ரைட்? ஒரு விஷயத்த படிக்க போறீங்க. என்னன்னு சொன்னா ஹேக்கிங் அப்படின்றது. ஹேக்கிங்க படிக்க போற மாட்டா அது இல்ல வாப்பா, ஒரு மிஸ்ஸாக கொஞ்சம். ஹேக்கிங் அப்படின்றது உண்மையிலே நாங்க நினைக்கிற மாதிரி ஹேக்கிங் இல்ல. ஹேக் பண்றது அப்படின்றது வந்து உண்மையிலேயே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதாவது சான்ஸ் வந்து சரியான குறவு. ஏன் அப்படின்னு சொன்னா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற ஹேக்கிங் தான் நான் இது சொன்னேன். ரைட்டா? இப்ப நாங்க நினைக்கிறது எப்படி, எங்கடா போன் இருக்குது. சரியா? மெயினா அந்த பொம்பளை கூட இருக்கிறப்ப நான் சொல்றேன் போன் இருக்குது, ஹேக்கர் வருவான் தூக்குவான் என் இன்ஸ்டா என் ஃபேஸ்புக் என் கேலரியில இருக்கிற போட்டோ என் வாட்ஸ்அப் சேட் என் கேமரா ஆக்சஸ் பண்ணி என் மூஞ்ச பார்ப்பான் அது இது இது எல்லாம் பேசுறேன். இப்படிதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது இல்ல. உண்மையிலே இப்படி ஹேக் பண்ண ஏலாது. ஏன்னு சொன்னா உங்களோட போனை ரன் பண்றது ஆண்ட்ராய்டு இல்லாட்டி iOS அப்படின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ரைட்டா? அதே மாதிரி இந்த ஆப் எல்லாம் மெட்டாவால டிக்டாக் அது இதுன்னு பெரிய பெரிய கம்பெனிஸால கொடுக்குறது. என்னோட போன்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற யூஐ வந்து ரெட்மி சாம்சங் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் அடிக்கிறது. ஸோ உங்களோட போனை இந்த மாதிரி ஒருத்தர் அக்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த சிஸ்டம் உடைக்கிறதுக்கு சமம். ஸோ அப்படி லேசில ஹேக் பண்ணிட இயலாது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றா ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலே இந்த இடத்துல பிஷிங் அப்படின்றது தான் நடக்குது. நீங்க அதுல தான் போயிட்டு மாட்டிக்கொள்வீங்க. ரைட்டா? பிஷிங் அப்படின்றது ஃபிஷிங்ல வந்து மீன் பிடிக்கிறதுன்றோமே அந்த ஃபிஷிங் தான் முன்னுக்கு வந்து எஃப்க்கு பதிலா பிஹெச் வரும். ரைட்டா? அப்ப இந்த ஃபிஷிங் பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் 10 மினிட்ஸ் இந்த மீட்டிங் முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த மீட்டிங் சட்டார்னு வந்து நல்ல பூர்வமா ஜாயின் ஆகிக்கணும். ரைட்டா? அப்ப இந்த ஃபிஷிங் அப்படின்றது உண்மையிலேயே மீன் பிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்?
இந்த மாதிரி ஒரு கொக்கிய மாட்டி அதுல சாப்பாட்டை வச்சு மீன் இப்படி வரும். நான் இந்த ட்ராயிங் சார் இல்ல, அதுக்கு இந்த மீனெல்லாம் எனக்கு வரைஞ்சு கொண்டிருக்கிறாரு. அது மீன் மாதிரி இதாக ஆராய்ச்சி. அப்ப இது வந்து அப்படியே கொபக் கொபக்குன்னு வந்து தின்ன தராதது மாதிரி சாப்பாடை பார்த்தோன்னே ஜப்புன்னு பிடிச்சோடனே பக்குன்னு தூக்கிடும். அவ்வளவுதான் நடக்குது. இந்த இடத்துல நடக்கிற இந்த கான்செப்ட் தான் உண்மையிலேயே நாங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹேக்கிங்ல நடக்கிறது. இப்ப உண்மையில ஹேக்கிங் அந்த மாதிரி நான் செய்யறாக்கள் ஈக்கிறாங்க இல்லாம இல்லை, எங்களுக்கு அந்த டாபிக் தேவையில்ல, அது எத்திக்கலான வேஸும் இல்லை. நாங்க இந்த ஃபிஷிங்ல இருந்து எங்களே பாதுகாத்துக் கொள்றது அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? அப்ப இந்த ஃபிஷிங் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொறிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாற்றத்துக்கான ஒரு ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தந்து நீங்க அதுல போயிட்டு நீங்க மாட்டி பட்ட உடனே உங்களை அவன் தூக்கிடும். ரைட்டா? இதுதான் இந்த ஃபிஷிங்ல நடக்கிற விஷயம். இதுக்காகத்தான் அதுக்கு வந்து ஃபிஷிங் ஒரு பேரே வச்சுக்கிறாங்க. சோ இந்த விஷயம் நடக்கிறதுல இருந்து எப்படி நாங்க பாதுகாத்துக் கொள்றோம், எந்த மாதிரி எல்லாம் எங்களை அட்டாக் பண்ணுவாங்க, அந்த அட்டாக்ஸ்ல வகைகள் என்ன, அதுல இருந்து நாங்க எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்றது, தெரியாம கூட இந்த விஷயங்களை போயிட்டு எப்படி மாட்டிக்கொள்ள அமைகிறதுன்ற மாதிரி விஷயங்களை நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இப்ப இந்த மீட்டிங் எண்ட் ஆயிரும். சடார்னு வந்து அடுத்த மீட்டிங்ல ஜாயின் ஆகுங்க. நாங்க வந்து அதுல எல்லா விஷயங்களையும் படிப்போம். ரைட்டா? அப்ப எல்லாரும் இப்ப லீவ் ஆயிட்டு டக்குன்னு வந்து அடுத்ததுல ஜாயின் ஆகும் பார்ப்போம்.